ஹாய் guys, வெல்கம் டு G2G vlog. இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா ஆலு பரோட்டா வித் சிக்கன் பரோட்டா. இதுக்கு ஃபர்ஸ்ட் தேவையான சைட் டிஷ் ரெடி பண்ணிக்கலாம். மின் சட்னி, கொத்தமல்லி, புதினா, 2 பூண்டு, கொஞ்சம் இஞ்சி போட்டுட்டு, தயிர் போட்டுட்டு, சால்ட் போட்டுட்டு இது கொஞ்சம் அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு அதுக்கு மேலே ஒரு குவார்ட்டர் லெமன் புழிஞ்சிக்கலாம். இப்போ சிக்கன் பரோட்டாக்கு வந்து சிக்கன் மேக்னேட் பண்ணிக்கலாம். மிளகாத்தூள், மிளகுத்தூள், கொஞ்சம் சீரகம் கையில் தேய்ச்சி போட்டுக்கலாம். கரம் மசாலா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, கொஞ்சம் 2 ஸ்பூன் வெங்காயம், 2 ஸ்பூன் தக்காளி போட்டுக்கலாம். 2 பச்சை மிளகா, இஞ்சி கொஞ்சம், பூண்டு கொஞ்சம் போட்டு நல்லா பிணைஞ்சு வச்சுக்கலாம். இது வந்து அதுக்குள்ளே ஆளுக்கு ரெடி பண்ணலாம். வெங்காயம் 2 வெங்காயம் போட்டுக்கலாம். கொத்தமல்லி, கருவேப்பிலை, 2 பச்சை மிளகா, திருவின இஞ்சி, பூண்டு, கரம் மசாலா, கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இதுக்கு மெயினே வந்து ஓமம் தான். ஓமம் நல்லா கையில் நசுக்கி போட்டுக்கலாம். சீரகம் கொஞ்சம் கையில் நசுக்கி போட்டுக்கலாம். தேவையான சால்ட் போட்டுக்கிறோம். கொஞ்சம் தயிர், 2 ஸ்பூன் தயிர் போடுங்க. நெய் வந்து ஒரு ஸ்பூன் போடுங்க. நான் கம்மியாக தான் போடுறேன், பிகாஸ் அது சுடுறதுக்கு வேணும்னு சொல்லு, ஏன்னா ரொம்ப நிறைய ஆயிடக்கூடாதுன்னு கம்மியாக தான் நான் போட்டிருக்கேன். சிக்கன் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். சிக்கனுக்கு தேவையான தாளிப்பு, எண்ணெய், சோம்பு, சீரகம், கருவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயம் போட்டுட்டு நல்லா வணக்கி விட்டுக்கலாம். பச்சை மிளகா கொஞ்சம் வாசனைக்காக நான் பச்சை மிளகா போடுறேன். கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. கரம் மசாலா கொஞ்சம் போட்டுக்கோங்க. உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. தக்காளி வந்து ஒரு தக்காளி தான் போடுறேன், அது ஆப்ஷனல் தான். இதை போட்டுட்டு நல்லா கொஞ்சம் சிக்கன் போட்டுட்டு, சிக்கன் கைமா அதை போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிடுங்க. 2 ஸ்பூன் தயிர் போடுங்க. இந்த தயிர் எல்லாத்துலேயும் நான் எதுக்கு சேர்த்துறேன்னா, எல்லாத்துலேயும் காரம், பச்சை மிளகா ஜாஸ்தி போடுறோம் இல்லைங்களா, அந்த ஹீட் எடுக்கிறதுக்காக. சைட் டிஷ் இன்னொன்று வந்து தயிருக்காக தயிரில் வந்து கொஞ்சம் மிளகாத்தூள், மிளகுத்தூள், உப்புத்தூள் போடுறேன், கொத்தமல்லி போடுறேன். இதில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சைட் டிஷ்க்கு இதில் வந்து பூந்தியும் போட்டுக்கலாம். அது வேண்டான்னு சொல்லிட்டு வெறும் அது போடுறேன். இது மாவு வந்து 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே நான் பிணைஞ்சு வச்சுட்டேன். இப்போ வந்து திருப்பியும் அதை ரெடி பண்ணுறேன். இப்போ மாவு பிடிக்கிறதுக்காக ஃபஸ்ட்டு அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதை மாவில் வந்து நம்ம ஆளு வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பள்ளம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேல வச்சுட்டு இதை மூடிடுங்க. மூடிட்டு வெளியே வராத அளவுக்கு மூடிட்டு இதை வெறும் மாவு போட்டு லைட்டாக ஃபஸ்ட்டு கையில் தட்டுங்க. அப்புறமா அந்த கட்டையில் லைட்டாக தேய்ச்சிட்டிங்கன்னா போதும். செகண்ட் இது வந்து 2 மாவு திரட்டிட்டு அதுக்கு மேலே மாவு அந்த ஆளுவெல்லாம் வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த மூடியை போட்டு மூட்டி இதையும் ரவுண்டாக பண்ணிக்கிட்டா இதோட டைப்பு இப்படியும் பண்ணிக்கலாம். சுடுறதுக்கு வந்து நான் நெய் தான் போடுறேன். ஃபுல் நெய் போட்டிங்கன்னா தான் இது நல்லாயிருக்கும். அதனால நெய் தான் போடுறேன். இது பாருங்கள், நல்லா உப்புலாக வருது பார்த்தீங்களா. உங்களுக்கு எந்த டைப் ஈஸியோ அது பண்ணுங்கள். இப்போ சிக்கனும் அதே மாதிரி பண்ணுறேன். சிக்கனும் அதே மாதிரி செஞ்சுட்டு அதே மாதிரி பண்ணி எடுக்கிறேன். லைட்டாக தட்டி எடுத்துட்டு தேய்ச்சிட்டு நெய் தடவி அதே மாதிரி சுடுறேன். தேங்க்யூ கைஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. எல்லாரும் நல்லா இருக்கணும், அதில் நாங்களும் இருக்கணும்.